எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சலின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீரக பாதை கிருமி தொற்று நோய். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது மாதிரி எல்லார் உடம்புலையும் 2 கிட்னி இருக்கு. ஒரு கிட்னிலேருந்தும் ஒரு டியூப் மாதிரி வருது. இதோட பேரு யூரிட்டர். அந்த யூரிட்டர் நீர்ப்பைன்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடர்ல யூரின் தங்குது. அதுல இருந்து கீழே யூரித்ரா வழியா யூரின் நம்ம நினைச்ச நேரத்தில் வெளியே போகுது. இந்த பாதையில் எங்கேயாவது தொற்று வந்துச்சுன்னா இதோட பேரு தான் யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா, நம்ம கை சுத்தமாக இல்லாத போது, அதாவது மோஷன் போயிட்டு கை கழுவாமல் இருந்தோம் அப்படின்னா அதில் நிறைய கிருமி தொற்றுகள் இருக்கும். அந்த கிருமி யூரித்ரா பகுதியில் அட்டாச் ஆகிட்டு அது மெல்லமாக கொஞ்சமாக நீர்ப்பையில் போய் தங்கிடுது. நீர்ப்பையில் பல மாதங்கள்ல இருந்து வருடங்கள் வர அது அப்படியே தங்கி இருக்கு. ஸோ சில பேருக்கு தொந்தரவு எதுவும் பண்ணாது, சில பேருக்கு அதில் இன்ஃபெக்ஷன் பண்ணும். ஸோ யூரினரி பிளாடரில் வர இன்ஃபெக்ஷனோட பேரு சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு சிஸ்டைட்டிஸ் ரொம்ப காமனா அடிக்கடி வரும். இப்போ சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிளாடர்ல இருந்து கிருமி தொற்று கொஞ்சமா யூரிட்டர் வெளியே மேலே போய் கிட்னியில போய் கிருமி தாக்கம் பண்ணுது. இதோட பேரு பைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிருமி தொற்று யார் யாருக்கு அதிகமாக வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பெண்கள். ஸோ பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, யூரித்ரான்னு சொல்லக்கூடிய பகுதி, யூரின் போகக்கூடிய பகுதி ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ சின்னதா இருக்கும்போது கிருமி தொற்று வேகமாக நீர்ப்பைக்கு போயிடுது. ரெண்டாவது காரணம் சுகர், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பொதுவாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது யூரின் போகிற பாதையில் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாகுது. அதனால் கிருமிகள் ஈஸியாக உட்கார்ந்துருது. மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டேட் வீக்கம். வயதான ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கும்போது நீர்ப்பையில் அதிகமாக யூரின் தங்கிட்டு இருக்கும். அந்த யூரின் தங்கும்போது கிருமி தொற்று ஈஸியாக அவங்களுக்கு வந்துடுது. நாலாவது காரணம், கிட்னியில் கல்லடப்பு வரும்போது, அதாவது யூரிட்டரில் கல்லடப்பு வரும்போது என்ன ஆகுது, அந்த யூரின் கீழே இறங்க முடியாமல் அடைச்சிக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கிருமி தொற்று வந்துருச்சுன்னா அது சலமா மாதிரி கிட்னி இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணிடுது. அப்புறம் ப்ரெக்னன்சிலையும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஏற்கனவே கிட்னி இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு மறுபடியும் கிட்னி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷனில் என்னென்ன தொந்தரவுகள் வரும்னா, யூரின் அடிக்கடி வரும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி யூரினை அடக்க முடியாத அளவுக்கு அவசரமாக வரும். ஸோ யூரின் போகும்போது தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் வரலாம். அதே மாதிரி நைட் டைமில் அடிக்கடி யூரின் வரும். ஸோ இது யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷனில் காமனாக வரும். அதாவது சிஸ்டைட்டிஸ்ல இது காமனா வரும். இது கிட்னி இன்ஃபெக்ஷன்ல எப்படி வரும் அப்படின்னா, காய்ச்சல், குளிர், முதுகுக்கு பின் சைட்ல வலி, இந்த மாதிரி வரலாம். இப்போ இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, சாதாரண யூரின் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய யூரின் ரொட்டீனும் யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டும் உடனே கொடுக்கணும். ஸோ யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் நிறைய பேர் பண்றதில்லை. அதுதான் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டியில் என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, என்ன கிருமி வளருது, அந்த கிருமி என்னென்ன மருந்துகளுக்கு கேட்கும் அப்படிங்கிறது துல்லியமா தெரியும் நமக்கு. இதோட சேர்ந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ தேவைப்பட்டால் பண்றது மாதிரி இருக்கும். இப்போ இதோட ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது. இங்கே தான் இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. என்னன்னா, அவங்க பேஷண்ட்ஸே கடையில் போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கிட்டு 2 நாள் 3 நாள் இப்படின்னு போட்டுறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இன்ஃபெக்ஷன் அறகுறையாக சரியாகுது. ஸோ சீக்கிரமே ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள மறுபடியும் கிருமி தொற்று வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மருத்துவர்களை பார்த்து தகுந்த நேரத்துக்கு 5 நாள்லேருந்து 7 நாளைக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா 5 நாள்லேருந்து 7 நாள் போடணும். இது கிட்னி இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு நரம்பூசிகள் போடுறது நல்லது. ஏன்னா கிட்னி இன்ஃபெக்ஷன் வேகமாக மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிட்னி இன்ஃபெக்ஷன் இருந்தால் 1 வாரம் வரை தவறாமல் நரம்பூசி போடுறது நல்லது. இப்போ கிட்னி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது என்னென்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை. ஸோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் அளவு தண்ணி குடித்தோம் அப்படின்னா யூரினரி பிளாடரில் ஒட்டிகிட்டு இருக்க கிருமிகள் யூரின் வழியாகவே அது வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பாத்ரூம் போனதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு கண்டிப்பாக கை கழுவுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பர்டிகுலராக பெண்கள் இந்த 2 விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். மோஷன் போயிட்டு நம்ம கழுவும் போது ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடுக்கு அப்படி கழுவணும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு கழுவணும் அப்படின்னா நம்ம கை யூரின் போகிற பாதையை தொடாமல் பார்த்துக்கும். இன்னொன்று, தாம்பத்திய உறவுக்கு அப்புறம் கண்டிப்பாக யூரினை முழுசாக போயிடணும். இப்படி போனால் கிட்னி இன்ஃபெக்ஷன் வரதோட வாய்ப்பும் யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் வரதோட வாய்ப்பும் கம்மியாகுது. அதே மாதிரி யூரினை ரொம்ப அடக்கி வைக்காமல் பார்த்துக்கணும். எப்போ யூரின் வருதோ அந்தந்த நேரத்தில் முடிஞ்சளவு யூரின் போகிறது நல்லது. அதே மாதிரி
முடிஞ்ச அளவு ஃபார்மசியில் நம்மளே மாத்திரையை வாங்கி 2 நாள் 3 நாள்னு போடுறத முடிஞ்ச அளவு தவிர்க்கணும். ஏன்னா அது தற்காலிகமாக தொந்தரவுகள் சரியாகும், பட் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. இப்போது கிட்னி இன்ஃபெக்ஷனில் எப்போ நம்ம பயப்படணும் அப்படின்னா, மருந்துகள் ஆரம்பித்து 24 மணி நேரத்துக்கு அப்புறமும் ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, ரொம்ப சுணங்கி போகிறது அளவுக்கு இருக்குது, அதாவது கிட்னியில் கல்லடப்போட கிட்னி கிருமி தாக்கம் வருது அப்படின்னா அதை வந்து காம்ப்ளிகேட்டட் பைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்னியில் காத்தோட இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதோட பேர் எம்ஃபிசிமேட்டஸ் பைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்களில் கண்டிப்பாக உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நம்ம வந்து கிட்னி மருத்துவ டாக்டரான நெஃப்ராலஜிஸ்ட்டையும் கிட்னி ஆப்ரேஷன் பிரிவு டாக்டரான யூராலஜிஸ்ட்டையும் உடனே பார்த்து தேவைப்பட்டால் ஸ்டென்டிங் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கணும். இதே மாதிரி கிட்னியை பற்றி மேலும் தகவல்கள் தெரிய என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.